அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிறிஸ்டோப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெண்களுக்கான உரிமைகள் மற்றும் சட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. அது போக நடப்பு நிகழ்வுகளில் பெண்கள் சார்ந்த திட்டங்கள் அது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. அது நம்ம இங்கே பார்க்க மாட்டோம். நடப்பு நிகழ்வுகள் நம்ம டாபிக் வைஸாக லாஸ்ட்டாக நம்ம போடுவோம்ல, அப்போ அது தொடர்பான அந்த ஒரு வருடம் இல்லை 2 வருடமும் பெண்கள் தொடர்பான ஏதாவது திட்டங்கள் இருக்கா, ஏதாவது புதுசாக அறிவிச்சிருக்காங்களா, பெண்கள் சார்ந்த நிதியுதவி ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா, அப்படிங்கிற மாதிரி பெண்கள் சார்ந்த அந்த நலத்திட்டங்களை பற்றி நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதை செப்பரேட்டாக நடப்பு நிகழ்வுகளில் நம்ம அதை பார்ப்போம். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 8th புக்கில் குடிமையியலில் பாடம் 4 மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். அதில் உங்களுக்கு நம்ம எப்படி குழந்தைகளுக்கான உரிமைகள் பார்த்தோம், அதே மாதிரி பெண்களுக்கான உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th புக்கு குடிமையியலில் லெசன் 3 மனித உரிமைகளையும் பெண்களுக்கான உரிமைகள் இருக்கும். அது போக 2லேயுமே பெண்கள் சார்ந்த சட்டங்கள் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க 8th புக்கில். அதை நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஆனால் அந்த வருடங்களில் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப 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 முக்கியமான வருடங்கள் அது எல்லாமே. பாருங்கள், ஃபஸ்ட்டு பெண்களுக்கான உரிமைகள். ஆனால் ரொம்ப சின்ன டாபிக் தான், ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். 1979ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுக்கொண்டார்கள். எப்போ? 1979 நடந்த மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது. இந்த மசோதாவை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1979 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாருங்கள். 1995ஆம் ஆண்டில் பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு. அப்போ 4வது உலக மகளிர் மாநாடு எங்கே நடந்துச்சு? பெய்ஜிங்கில் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு? 1995 நடந்தது. அங்கே பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் உலகளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குமான ஒரு தளத்தை அங்கே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாநாட்டில் மேலும் பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக யூனிஃபெம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 முதல் செயல்பட்டு வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? பாருங்கள், அதாவது இந்த மாநாட்டில் நிறைய இலக்குகளை வெளியிட்டிருப்பாங்கள்ல, அந்த இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பை அமைக்கிறாங்க. அந்த அமைப்பு பேர் தான் யூனிஃபெம். UNIFEM ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் விமன். ஓகேங்களா? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1995 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இருந்து செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எந்த மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக யூனிஃபெம் அப்படிங்கிற அமைப்பு 1995 முதல் செயல்பட்டு வருகிறதுன்னு கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், 1979ஆம் ஆண்டை சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஐநா சபை அறிவிச்சிருக்கும். அதே மாதிரி 1978ஆம் ஆண்டை சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா சபை அறிவித்துள்ளது. இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பாருங்கள், இப்போ ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், 2026ஆம் ஆண்டை உலக பெண் விவசாயி ஆண்டாக ஐநா உணவு மற்றும் விவசாய, ஐநாவில் ஒரு அமைப்பு தான் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லுவோம், FAOன்னு சொல்லுவோம்ல, அந்த அமைப்பு ஐநாவுடைய ஒரு அமைப்பு தான் ஐநா உணவு மற்றும் விவசாய அமைப்பு. அந்த அமைப்பு 2026ஆம் ஆண்டை உலக பெண் விவசாய ஆண்டாக அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகள் அதிகமாக பெண்கள் தான் அதில் அதிகமாக ஈடுபடுறாங்க. ஏன்னா இப்போ விவசாயத்தில் அதிகமாக யாரும் சார்ந்திருக்காதங்காட்டி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் எல்லாருமே வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த வீட்டுடைய பராமரிப்பு பணியும் சேர்த்து அந்த விவசாயத்தையும் இப்போ பெண்கள் பார்த்துக்கிறாங்க, அவங்கள அங்கீகரிக்கிறதில்ல. அப்படிங்கிறக்காக இந்த ஆண்டை உலக பெண் விவசாயி ஆண்டாக ஐநா உணவு மற்றும் விவசாய அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் ஒரு ஆர்டிக்கல், சட்டப்பிரிவு 39B கிடையாது, 39D ஒரு எடிஷனில் தப்பாக கொடுத்துருப்பாங்க. 39D டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் நம்ம பார்த்தோம். இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம்.
அப்போ ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே 2 பேரும் சம வேலை செய்கிறாங்கன்னா 2 பேர்த்துக்கு சமமான ஊதியமாக இருக்கணும். அதையே வலியுறுத்தக்கூடிய அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் ஆனால் இந்த சட்டப்பிரிவு எதுனா 39D 39B கிடையாது. ஓகேங்களா, இதை நான் மாற்றி எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்போ பாருங்கள், 1979ஆம் ஆண்டில் அந்த பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1995 பெய்ஜிங்கில் 4வது உலக மகளிர் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுடைய இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக யூனிஃபெம் அப்படிங்கிற அமைப்பு 1995 முதல் செயல்பட்டு வருகிறது. 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு. 2026ஆம் ஆண்டை உலக பெண் விவசாய ஆண்டாக ஐநா உணவு மற்றும் விவசாய அமைப்பு அறிவித்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அரசியலமைப்பில் பெண்கள் சார்ந்த ஒரு அறிவிப்பு, ஒரு சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 39D சொல்லலாம். இருபாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியத்தை வலியுறுத்தக்கூடிய சட்டப்பிரிவு. அடுத்தது பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடில் பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்களா, இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால், இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 69% இடஒதுக்கீடு இருக்குது. என்னதுங்க, நமக்கு இந்த கேஸ்ட் வைஸ் எம்பிசி பிசி அப்படிங்கிற மாதிரி எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ ஒதுக்கியிருக்காங்கல்ல, இப்போ பிசிக்கு வந்து 25% அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கியிருக்காங்கல்ல. அப்போ பிசிக்கு 26%. ஓகேங்களா, 26%. அப்புறம் பார்த்திங்கன்னா பிசிஎம்முக்கு பார்த்திங்கன்னா 3% அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக பிசிக்கு 30% இருக்கும். அதை தான் வந்து பிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்ல. அப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க, கேஸ்ட் வைஸாக பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பிரிவிலையுமே பாருங்கள், பெண்களுக்கு 30%, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, பெண்களுக்கு 30%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவின் கீழும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு பிசி, பிசி, முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இப்படின்னு பிரிச்சிருக்காங்கல்ல. கேஸ்ட் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பிசிக்குள்ளே விமனுக்கு வந்து எவ்வளோ 30% ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அப்போ இதேமாரி பிசிஎம்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் விமனுக்கு உள்ள ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் விமனுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது வேறு இதுக்கு கொடுக்குறாங்க, தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவின் கீழும் முன்னுரிமை அடிப்படையில் 20%. அப்போ இதில் விமனுக்கு 30%, பிசிலேயே பிசி விமனுக்கு பிசிலேயே விமனுக்கு 30%, 4% மாற்றுத்திறனாளிகளுக்கு, 20% வந்து தமிழ் மீடியம். ஓகேங்களா, தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஒரு பிரிவின் கீழேயே வந்து ரிசர்வேஷன் இருக்குது. இது வந்து செப்பரேட் தனியாக டோட்டலாக ஓவராலாக ஒரு ரிசர்வேஷன். அடுத்தது ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் இவங்களுக்கு தனியாக விமன், அடுத்தது மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு பிரிவின் கீழும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரிவின் கீழும் பெண்களுக்கு எவ்வளோ சதவீதம் கொடுக்குறாங்க, 30%. டோட்டலாக எல்லாத்துக்குமே 30% அப்படி சொல்லவில்லை, ஒவ்வொரு பிரிவிலையுமே பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது திருநங்கையர்கள், இவங்களை எதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர். திருநங்கையர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரிவின் கீழே வந்துருவாங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழே வருவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு இது. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த மசோதாவை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சட்டத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நாரி சக்தி வந்தன் அதிநயம் அப்படின்னு சொல்லுவோம். விமன் ரிசர்வேஷன் பில் மசோதா சட்டம், அது ஆக்ட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 128வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா. சட்டம் அப்படின்னு பார்த்தா 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2020 மூலமாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. பெண்களுக்கு மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடு கொடுக்க போகிறாங்க. அதாவது அந்த சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இனி சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த சென்சஸ் எடுத்து முடிச்சா தான் அடுத்தது மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களையும் அந்த 33% இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஆனால் சட்டம் ஆயிடுச்சது, ஆனால் அது நடைமுறைப்படுத்தணும். அந்த சென்சஸ் எடுத்து முடிச்சாதான் அதை பண்ண முடியும். பாருங்கள், அப்போ இது எத்தனையாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னா 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2023. இது முன்னாடியே பார்த்தோம். மசோதா அப்படின்னு பார்க்கும்பொழுது 128வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மசோதானா என்ன, சட்டம்னா என்ன, ஏன் இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக வருது, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா.
நாரி சக்தி வந்தன் அதிநியம், விமன் ரிசர்வேஷன் பில்லை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம். அடுத்தது பாருங்க, அரசின் பெண் உரிமை சார்ந்த சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்து விதவை மறுமண சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1856. விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய ஒரு சட்டம் இது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டங்கள். இந்து விதவை மறுமண சட்டம் 1856. அடுத்தது இந்து திருமண சட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா 1955 கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் மூலமாக தான் பெண்களுடைய திருமண வயது 21 என்று சட்டப்பூர்வமாக்கியது. இது பாருங்க, இது திருமண வயது எவ்வளோங்க? 18. இதை மாற்றிக்கோங்க. ஆண்களுக்கு தான் என்னது 21. ஓகேங்களா. இந்து திருமண சட்டம் 1955 படி பெண்களுடைய அந்த திருமண வயது எவ்வளவா இருக்கணும்? 18. ஆண்களுக்கு தான் 21. ஓகேங்களா. அதை சட்டப்பூர்வமாக்கியது இந்து திருமண சட்டம் 1955. பெண்களுக்கும் அந்த திருமண வயது 21 கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இருக்குது, பார்ப்போம். அப்போ பெண்களுடைய திருமண வயது 18 என்று சட்டப்பூர்வமாக்கியது. அடுத்தது இந்து வாரிசு சட்டம் 1956. இந்த சட்டத்தின் மூலமாக தான் பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை இது உறுதி பண்ணுது. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தங்களை செய்தது 2005. இந்து வாரிசு சட்டம் அப்படிங்கிறது 1956 கொண்டு வராங்க. இதனுடைய நோக்கமே என்னன்னா, பெண்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களின் சொத்தில் பங்கு இருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்த ஒரு சட்டம் தான். இந்த சட்டத்தில் 2005 மத்திய அரசு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இந்த திருத்தம் பண்ணாங்கல்ல, இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது அந்த திருத்த சட்டத்தின் மூலமாக. ஓகேங்களா. மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினை அளித்தது. அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம தமிழ்நாடு மாநிலம் தனியாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் என்னன்னா, தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு திருத்தச் சட்டம் 1989 கொண்டு வராங்க. அதை நிறைவேற்றி மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கிய தமிழ்நாட்டின் சட்டம் இதுதான். தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1989. இந்த வருடங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வரதட்சணை தடை சட்டம் 1961. வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனை இதன் கீழ் வழங்கப்படுகிறது. வரதட்சணை தடை சட்டம் 1961. அடுத்தது பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. கேலி செய்வதற்கு அதற்கான ஒரு சட்டம், அதற்கு எதிரான ஒரு சட்டம் 1997. இதன் மூலம் பெண்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்குது. இந்த வருடங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும். அடுத்தது அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999 கொண்டு வராங்க. இது எதுக்குன்னா, பத்திரிகைகளில் செய்தித்தாள்கள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலை தடை செய்யக்கூடிய ஒரு சட்டம் எப்போ கொண்டு வராங்க? 1999. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலை சட்டம் 1948. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. சுரங்க சட்டம் 1952. மகப்பேறு நலச்சட்டம் 1961. இந்த 4மே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு சட்டம். தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம். இந்த வருடங்கள்லாம் பார்த்துக்கோங்க, மேட்ச்சில் கேட்கலாம். சுரங்க சட்டம் 52, மகப்பேறு நலச்சட்டம் ரொம்ப முக்கியமானது 1961. அடுத்தது பார்த்திங்கன்னா, குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டமும் இயற்றியிருப்பாங்க. கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதிலிருந்து இந்த சட்டம் அவங்கள பாதுகாக்குது. அது போக பார்த்திங்கன்னா, டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்காக இந்தியாவில் நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. பெண் தொழிலாளர்களுக்காக என்னென்ன சட்டம்? சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம், பெண் தொழிலாளர்களுக்கு நலநிதி, பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள், நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்க பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடையை மீட்டெடுத்தல் போன்ற சட்டங்கள் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, பெண் தொழிலாளர்களுக்காக டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இது லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ மேலே இருக்கக்கூடிய சட்டங்கள் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் 8th கிளாஸில் தானே இருக்குது. இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, ஒரு அசால்ட்டாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ரொம்ப 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 முக்கியமான சட்டங்கள் இது எல்லாமே. ஓகேங்களா. இந்து விதவை மறுமண சட்டம் 1856, இந்து திருமண சட்டம் 1955, திருமண வயது 18.
பெண்களின் திருமண வயது 18, ஆண்களின் திருமண வயது 21 அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமாக்கியிருக்கோம். அதை மட்டும் மாற்றிக்கோங்க. அப்புறம் இங்கே நான் ஒன்று மாற்றிக்க சொன்னேன் இல்லைங்களா, 39D இதை மாற்றிக்கோங்க. அடுத்தது இந்து வாரிசு சட்டம் 1956. அதுக்கு எப்போ திருத்தினாங்க? 2005 திருத்தினாங்க. தமிழ்நாடு அதே மாதிரி இந்து வாரிசுரிமை சட்டம் 1989 கொண்டு வராங்க. வரதட்சணை தடை சட்டம் 1961. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 51. சுரங்க சட்டம் 52. மகப்பேறு நல சட்டம் 1961. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சட்டங்கள். வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாரி சக்தி வந்தன அதிநியம், அது என்ன மசோதா, எப்போ கொண்டு வந்தாங்க, ரிசர்வேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டில் அந்த ஒவ்வொரு பிரிவுலையும் பெண்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் பார்த்துக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, தமிழ் வழியில் கல்வி பயின்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. திருநங்கையர்கள் எந்த பிரிவின் கீழ் வராங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 2026 ஆண்டை ஐநா உணவு மற்றும் விவசாய அமைப்பு என்ன ஆண்டாக அறிவித்துள்ளதுன்னு பாருங்கள். சர்வதேச பெண்கள் ஆண்டு எந்த ஆண்டுன்னு பாருங்கள். யூனிஃபார்ம் அமைப்பு எந்த ஆண்டு முதல் செயல்படுகிறதுன்னு பாருங்கள். 1995 ஆண்டில் எங்கே 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்றதுன்னு பாருங்கள். பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இது சின்ன சின்ன பாயிண்ட் தான் பார்த்தீங்களா, ஆனால் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது நம்ம மத்திய பெண்கள் ஆணையம், மாநில பெண்கள் ஆணையம் பற்றி பார்ப்போம். அதோட பார்த்திங்கன்னா பெண்கள் ரிலேட்டடான தகவல்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்க வேண்டியது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். மாநில பெண்கள் ஆணையம், மத்திய பெண்கள் ஆணையம் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து தான் படிச்சாக வேண்டியது இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெண்கள் தொடர்பான தகவல்கள் எல்லாமே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணும்போது நம்ம எழுதி வச்சுக்கணும். தனியாக அந்த பெண்கள் சார்ந்த திட்டங்கள் அது எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட்டாக ஒரு இதில் பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்பொழுது அதை பார்க்கலாம். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.